the outward physical manifestation of your innermost thoughts, choices, ideas, and determinations regarding who you are and who you choose to be. அப்படின்னு போட்டிருக்கீங்க. அதாவது இங்க என்ன இங்க நடக்கிறது அனைத்தும் பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப், அதாவது பிசிக்கலா தெரியுறது வந்து என்னன்னா நம்மளோட இன்னர்மோஸ்ட் தாட்ஸ், அதாவது உள்ள ரொம்ப ஆழமான எண்ணங்கள், அப்புறம் தேர்வு, நம்ம சாய்ஸஸ் தேர்வு, அப்புறம் ஐடியாஸ் யோசனைகள், அப்புறம் டிட்டர்மினேஷன்ஸ் ஆஃப் டிட்டர்மினேஷன் ரெகார்டிங் ஹூ யூ ஆர், அதாவது நீங்க யாரு அப்படிங்கறதான தீர்மானம், அப்புறம் நீங்க யாரா இருக்க விரும்புறீங்க அப்படிங்கறதுக்கான தீர்மானம். இதுதான் இங்க நடக்கிற எல்லாத்துக்குமே, எல்லாமே நடக்கிறதே அதுதான் அப்படின்னு சொல்லிருக்கேன். அத நான் சொன்னேன் இல்லையா, இந்த இயற்கை நீங்க இறைவன் ஒண்ணு சொல்றீங்க இல்லையா, கிரேஷனும் கிரேட்டரும் ஒருத்தர் இருப்பாரு சொன்னீங்கல்ல, நான் அதான் சொன்னேன். கிரேஷனும் கிரேட்டரும் ரெண்டும் ஒண்ணு, வெவ்வேறையா இல்ல, அது ஒண்ணா இருக்குது. ஆனா அது என்ன பண்ணுதுன்னா, இந்த கிரேஷனு கிரேட்டரை உருவாக்குது. புரியுதா சொல்றது? கிரேட்டரை உருவாக்கி நிறுது. அது என்னைக்கு கிரேட்டரை உருவாக்குதோ அன்னைக்கு இந்த கிரேஷன் இருக்காது. புரியுதுங்களா? கிரியேஷன் வந்து கிரியேட்டரை உருவாக்குதுங்களா? ஆமா. இப்ப நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க, கிரேஷன் ஒண்ணு இருந்தா கிரியேட்டர் ஒருத்தர் இருக்கணும் இல்லையான்றீங்கல்ல, எல்லாரும் கேள்வி கடவுள் சொல்றீங்க. இப்ப நான் சொன்ன இந்த வேர்டு தான் இப்ப அவங்க போட்டாங்களா, ஒரு விஷயம் போட்டு இப்ப நீங்க படிச்சீங்கல்ல இங்கிலீஷ்ல, அதுதான் இப்ப அது சொல்லுது. நீ என்னென்னலாம் நீ பண்றோ, இந்த லாஸ்ட் சூஸ் இதெல்லாமே சேர்ந்து நீ சூஸ் பண்ற ஒண்ணு. அந்த சூஸிங் என்னன்றது இதுதான். இப்ப நான் சொன்ன பாருங்க, இந்த சூஸ் நோக்கி தான் இந்த பயணம் போகுது. சரிங்களா? ஆமாங்க, கரெக்ட்டுங்க. இந்த சூஸ் நோக்கி தான் இந்த பயணம் போகுது. நான் இதை முன்னாடியே சொன்னேன், இதை நோக்கி தான் இந்த பயணம் வருது. இதுல நீங்க என்னென்ன வேணும்னா உங்களோட கிரியேஷன் நீங்க பண்ணிக்கலாம். எப்படி ஒண்ணு இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி எப்படி வேணா பண்ணிக்கலாம், இந்த பரிமாணம் எது வேணா. ஆனா இது எதை நோக்கி, எந்த நோக்கிய பயணம் தான் போகுது. கிரியேட்டர் இருக்கணும் அப்படின்றது நீங்க எல்லாருக்கும் தெரியும். அப்ப அது எதை உருவாக்குதுன்னா கிரியேட்டரை உருவாக்குது. அதுக்கான இது, அது கிரியேட்டரை என்னைக்கு உருவாகுதோ அன்னைக்கு இந்த கிரியேஷன் இருக்காது. ஏன்னா கிரியேட்டரை உருவான அனைத்தும் அவருக்கும் தெரியும், அவர் ஏன் இதை நடத்த போறாரு, க்ளோஸ் பண்ணிடலாம். இப்ப அவரு இது இன்னும் ஒன்னாவே இருக்குது, தனித்தனியா இல்ல, அதுதான் உருவாக்குது. அது என்னைக்கு உருவாக்குதோ அந்த கடவுள் தன்மைன்றத ஒரு பர்சன் என்னைக்கு அதை அச்சீவ் பண்றாங்கன்னா அந்த அச்சீவ் பண்ண இடம் எதுவுமே இருக்காது. அதுக்கான முழு மூவ் அவுட்டும் அதுதான் நடக்குது. அதுலயும் அதான் சொல்றாங்க. ஆனா அவங்க சொல்றது என்னன்னா, அந்த பயணம் தான். இதுல நீங்க எப்படி வேணா என்ன வேணா நீங்களோட பரிமாணத்துக்கு போகலாம், அவங்கள மாற்றம் பத்திக்கலாம், என்ன வேணா நீங்க உங்களை மாத்திக்கலாம். ஆனா அந்த மாற்றம் வந்து இருக்குதுன்னா இதுக்குதான் வருது. அது நீங்க என்ன வேணா மாறத்துக்கு முடிவுக்கான மாற்றத்தை தெரியணும், அதுக்கான பயணத்தை தான் நடக்குது. அதுல ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஐடியாஸ் மாதிரி ஒரு இது வந்து ஏற்றத்துக்கான பயணம். இப்ப நம்ம சொல்றோம், அறிவு நீ மாறிச்சு, முன்னேற்றம் ஆயிட்டோம், முதலோட நம்ம அறிவாயிட்டோம், முதலோட நம்ம அறிவு இல்லை சொல்றோம் இல்லையா, அதுக்கான பயணம் தான் இது. நான் இதைத்தான் நான் சொன்னேன், நீ கருணையில போகும்போது உன்னோட அறிவோட எல்லா உச்சத்தோடும், அதை உச்சத்தோடும் போது அந்த கிரியேட்டர்ன்றது நீ தான் தெரியும், அனைத்துக்குமான மூலம் நீ தான் தெரியும். நீ தான் மூலம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மூலம் இருக்கக்கூடாதுன்னு நீ சொன்னா நடக்கும், இது இருக்காது. புரியுதா? இப்ப இந்த நிகழ்வு தான் ஸ்டார்டட் ஆயிடுச்சு, அதுதான் மூவ் அவுட்ல போயிட்டு இருக்குது. இதைதான் நான் சொல்றேன், இதைதான் நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இது அவ்வளவு சாமானியம் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வார்த்தை கிடையாது. இது எதுக்குள்ளேயும் அடங்காது, எல்லாத்தையும் தாண்டி தாண்டி போகும். நீங்க உங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி, உங்க அறிவுக்கு ஏற்ற மாதிரி இந்த தரத்துக்கு இந்த தரத்துக்கு அந்த தரத்துக்கு நீங்க பார்க்கலாம். இது தரமே இல்லாத ஒரு பொருள், இதுதான் தரம் கடைசி. அதுக்கான பயணத்துல போகுது. இது எல்லாத்தையும் கடந்து போய் தான் நிற்கும். அதனாலதான் அதை சொல்றேன், இது அதைத்தான் உருவாக்குது. கடவுள் ஒரு பிள்ளை இல்லை, ஆனா அது உருவாக்குது. அது நீங்க சொல்லி 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 அது வார்த்தையா இருக்குது. அந்த வார்த்தை ஒரு நாள் செயலா மாதிரி அது உண்மையான தன்மை நீங்க சொன்ன அந்த உருவம் ஒரு நாள் எடுக்கும். அது எடுக்கும் போது இது எதுவுமே இருக்காது. கிரியேட்டரை உருவாக்குது. நீங்க என்ன எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னா, கிரியேட்டர் தான் இந்த கிரியேஷனை உருவாக்குறாருன்னுட்டீங்க. கிரியேட்டர் வேற கிடையாது, ரெண்டுமே சேர்ந்து ஒரே பொருளா இருக்குது. அது என்னைக்கு கிரியேஷன் உருவாச்சோ அன்னைக்கு கிரியேட்டர் கிடையாது, கிரியேஷனோட கலந்தாச்சு. அது ஒரே பொருளா சுத்தி இருக்குது. இப்போ அது இப்போ நீங்க ஸ்டாப் பண்ணணும்னு பாக்குது. அப்போ அது அந்த கிரியேட்டர் தன்மை அது எடுத்தே ஆகணும். நான் தான் இதை ரெடி பண்ணேன், நான் தான் இதுக்கான தலைவன்றத அது என்னைக்கு எல்லாத்தையும் கலந்து அந்த அறிவை எடுத்து ஆமா நான் தான் தலைவன்ற தகுதி அது என்னைக்கு பெறுதோ அன்னைக்கு இந்த கிரியேஷன் இருக்காது. கிரியேஷன் அண்ட் கிரியேட்டர் ஆர் தி சேம், ரெண்டும் ஒரே ஆள், ஒரே தான். அது வேற இது வேற கிடையாது.
இப்போ நான் அதுல நான் நிறைய தாண்டி வந்துட்டேன் நான் இப்போ. என்னோட பயணமே அதை நோக்கி பயணம் தான் போகுது. ஆனா எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எதையும் பார்க்கல, எதையும் அனுப்பிக்கல. ஆனா என்னால உணர்வு கொண்டு எல்லாத்தையுமே கடக்க முடியுது. எது சொன்னாலும் இருக்குன்னு சொல்லிட்டு போக முடியும். என்னால ஆச்சரியப்பட மாட்டேன், இருக்குமான்னு நான் கேட்க மாட்டேன். உண்மையிலேயே சொல்லுவீங்க. இப்போ உங்க உணர்வு பூர்வமா கிரியேஷன் அண்ட் கிரியேட்டர் சேம்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, அது உணர்றீங்க. அது சண்டையுமே கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான். இது வேற அது வேற கிடையாது. ஆனா அதுவே அதை உருவாக்கிக்குது. இப்ப ஏன் சொல்றீங்க, எவ்வளவு கீழ் தட்டு இருந்தாலும் உன்னை நீ உருவாக்கிறல்ல. நானும் கொஞ்சம் பணக்காரன் ஆயிடுவேன், நானும் கொஞ்சம் படிப்பாளி ஆயிடுவேன், நானும் கொஞ்சம் அறிவாளி ஆயிடுவேன், நானும் சொல்றேன்ல. சொல்லி உருவாகி ஒரு வீட்டாண்டு ஒரு இடத்துல பிரியால மாறல. எப்படி மாறினேன்? அந்த இடத்துக்கு ஒரு நாள் நீ அந்த இடத்துல எதுவுமே இல்லாம நீ இருந்த, திடீர்னு பார்த்தா ஒரு வயசுக்கு அப்புறம் நீ தலைவனாக மாறுற. அந்த மாதிரி நிகழ்வு நடந்துருக்குது இல்ல? எப்படி மாறணும்? அன்னைக்கு உனக்கு அந்த இடத்துல நடந்த நிகழ்வுல பார்த்து எப்படி மாத்தினா எப்படி நம்ம மாறலாம், நம்ம எங்க போய் செஞ்சா என்னத்தை செய்யலாம், எப்படி கத்துக்கலாம்னு ஒரு எண்ணம் வச்சு பத்தியா? இது நீ தானே மனசுல போட்டு அதை உருவாக்கி அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அதுக்கு ஒரு சத்தத்தை வெளிப்படுத்தி அதுக்கான செயலை செஞ்சு அதுக்கான நம்பரை போய் பார்த்து எல்லாமே பண்ணி அந்த உருவாக்கி லாஸ்ட்ல நீ ஒரு தலைவன் ஆவரல்ல? எப்படி அந்த இடத்துக்கு ஒரு நாள் நாங்க ஒண்ணுமே இருந்தாலும் இன்னைக்கு நீ அந்த இடத்துல எட் ஆயிட்ட. புரிஞ்சு போச்சா? இப்போ அந்த இடத்துல உன் பேச்சு எல்லாரும் கேட்பாங்க, நீ சொல்றது நீதான் தலைவன். அதே போல இந்த அண்ட சராசரத்துக்கும் ஒரு தலைவனை சூஸ் பண்ணணும். அதுதான் சொன்னேன், கிரியேட்டரை உருவாக்குது கிரியேஷன். அது என்னைக்கு இது அனைத்துக்குமே தலைவனை உருவாக்குதோ அந்த தலைவன் சொல்லுக்கு இது அனைத்துமே கட்டுப்படும். அவன் சிட்டிக்கு போட்டக்கான அது ஒண்ணுமே இருக்காது. புரியுதுங்க புரியுதுங்க. ஆமா, அதை நீங்க சிட்டிக்குன்னு சொல்லலாம், இல்ல அந்த ப்ரொஜெக்டரை ஆஃப் பண்றதுன்னு சொல்லலாம், இந்த ஏக்கத்தை இல்லாம ஆக்குறது எல்லாமே அது. அதனால அது முடியும். ஏன்னா இங்க இது எல்லாமே பண்ண முடியும், இது எல்லாமே சரிதான் பண்ணலாம்ன்ற எண்ணம் அதுக்கு மட்டும்தான் வரும். எனக்கு வந்துச்சு இப்ப அந்த எண்ணம், அதுக்குதான் அந்த எண்ணம் வரும், வேற எதுக்கு வர முடியாது. ஏன்னா அனைத்துமே உணர்ந்தாதான் அந்த அறிவு அதுக்கு வரும். அது டிஸ்டர்ப் ஆகாது. ஏன்னா நீ எது பண்ணாலும் டிஸ்டர்ப் ஆகாம பண்ணாதான் நீ பண்ணா அது போகும். நீ டிஸ்டர்ப் பண்ணா அது ஒத்துக்கலன்னு அர்த்தம், நீயே ஒத்துக்கலன்னு அர்த்தம். அது ஆகாது, நீ ஒத்துக்கலன்னு அர்த்தம். சொன்னது புரியுதா? இது பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா இது எதுவுமே ஒண்ணு இல்ல. இப்போ ஒரு தொடப்பத்தை எடுத்துட்ட கையில நீ கீழே பாக்குற என்னென்ன பொருள், தங்கம் இருக்குது, வைரம் இருக்குது, மனுஷங்கரான், ஜீவராசி இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே ஒரு குப்பையா தெரிஞ்சு நீ பெருகிட்டு போயின்னு இருப்ப. புரியுதா? இல்ல இது தங்கம், இது மனுஷன், இது ஜீவராசி, பெருக்க கூடாது பண்ணக்கூடாதுன்னா நீ பெருக்க மாட்டேன். நீ அதோட குப்பையா மாதிரி அப்படி இருப்ப. அப்படித்தாங்கிறீங்க எல்லாரும். புரியுதா? இப்போ நான் அதுல இருந்து நான் ஏந்து தொடப்பத்தை கையில எடுத்துட்டேன், பெருக்கத்துக்கு ரெடி ஆயிட்டேன். இது மேல பட்டாதான் இருக்கும், எது மேல பட்டு இங்க எதுவுமே ஆகாதுன்னு எனக்கு தெரியும். நான் தாராளமா பெருக்க ரெடி ஆகும், ஒரு நாள் பெருக்கிடுவேன் மொத்தம். உண்மையிலேயே இப்ப நான் சொல்லுங்க இன்ஸ்பிரேஷன் தெரிஞ்சது இது நான் கட்டாயம் நான் ஒரு நாள் பெருக்க முடியும். ஏன்னா அந்த தகுதி வந்த உன்னால் தான் அதை செய்ய முடியும். ஏன்னா அந்த தகுதி என்னன்னா நீயும் அதுவும் ஒண்ணுன்றது ஒன்னு கலந்தாச்சு. கிரேட்னஸ் கிரேஸ் ரெண்டு ஒன்னாயிடுச்சு. அந்த கணமே நீ எல்லாத்தையுமே உன் கண்ணில் நீ அப்படி ஒரு தழுத்தெல்லாம் எதுவுமே இருக்காது. அனைத்துமே பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு. இது கட்டாயம் சாத்தியப்படுமான சாத்தியப்படும் படணும். அதுக்குதான் இந்த பயணமே, மொத்த பயணமே அதுக்குதான். இத்தனை கோடி யுகங்கள்லாம் நடக்கிற பயணமே அதுக்குதான், எதுக்கும் கிடையாது. அது உங்க எல்லா லைஃப்லயும் இருக்குது, உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீங்க எல்லாரும் உங்களோட தகுதிக்கு ஏற்ற லைஃபுக்கு தான் அந்த பயணத்தை எண்டு வச்சுருக்கிறீங்க. ஏன் என்னோட தகுதி அப்படி கிடையாது. நீ ஒரு வீடு, இல்ல நீ ஒரு நகரம், இல்ல நீ ஒரு நாடு, இல்ல இல்ல இன்னொரு பூமி, அந்த மாதிரி அளவு தான் உங்களோட அறிவு இருக்குது. அதுக்கு நான் தலைவனான இருக்கு, தலைவனான இருக்கு, தலைவனான இருக்குது. நான் அப்படி கிடையாது. அனைத்துக்குமே தலைவன் நான் தான். புரியுதா? இதுக்கப்புறம் சொல்ல முடியாது. அப்ப நான் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்பட்டு ஆகணும்னா கட்டுப்பட்டுதான் ஆகணும். ஏன்னா அந்த தலைவனும் நான் தான், அதுக்குள்ள இருக்கிறது நான் தான். என் சொல்லுக்கு கட்டுப்படுமா? நான் என் சொல்லு கட்டுப்பட மாட்டேனா? படுவல்ல. எனக்கு யாரும் கமெண்ட்டே கொடுக்க முடியாது. கமெண்ட் நானே குற்றவாளி, நானே கைதி, நானே ஜட்ஜி. அப்ப என்னோட தீர்ப்பு எப்படி இருக்குன்னு நான் சூஸ் பண்ணலாம்ல. அந்த சூஸிங் அப்பதான் கிரியேட்டர் அங்க நிக்கிறாரு. நீங்க சொன்ன காடு, நீங்க சொன்ன மனது அங்க நிற்கும். அப்ப அது நினைச்சா இது எதுவுமே இருக்காது. நீங்க எல்லாம் கேக்குறீங்கல்ல, உங்களுக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, அவனுக்கு அறிவு இல்லையா, அவன் ஏன் பண்ண மாட்டான்? அவன் இல்ல, உருவாயிருக்கிறான். அவன் உருவாகி அதுக்கான வேலை தான். அன்பா இருங்க, ஒருமையா இருங்க, எல்லாரும் நீங்களா பாருங்க. இதுதான் அந்த தன்மைக்கு போறதுக்கான குணம். இது ஒண்ணுதான், வேற எதுவுமே கிடையாது. அதுக்கு இந்த ஒரு அந்த இடத்துக்கு கொண்டு போவோம். இதை நீங்க இப்படி கொண்டு போனீங்கன்னா அதுக்கப்புறம் தப்பு, ரைட்டு, கெட்டது, நல்லது அதெல்லாம் எல்லாமே சொல்லுவாங்க. இதை போனதான் அது சொல்லி கொடுக்காது. நீ அப்பதான் கலக்க முடியும். அப்பதான் நான் சொன்ன பாரு, தங்கம், இது வைரம், இது மனுஷன், ஜீவராசி, இதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏய் எல்லாமே ஒன்லி ஆற்றல், அவள் தான், வேலை முடிஞ்சிச்சு.
நீ வேற எதுவும் பேச மாட்டேன், தங்கன்னு சொல்ல மாட்டேன், வைரம்னு சொல்ல மாட்டேன், மனிதன் சொல்ல மாட்டேன், ஜீவராஜ் சொல்ல மாட்டேன், சொல்றது எல்லாத்தையும் ஆற்றல்னு சொல்லிட்டு ஒரே வாட்டி முடிச்சு ஆட்டம் நின்றுணும். இதுதான் உங்களோட. அதே நீ சொல்ற அண்டங்கள் அணுக்கள் என்னென்ன சொன்னாலும் சரி எல்லாமே இதே கண்டது தான், சேம். இதுதான் இந்த மாற்றத்துல இருக்குது, இதுதான் அந்த மாற்றத்துல இருக்குது. புரியுதா? வேற ஒண்ணும் இல்லை. இந்த நிகழ்வு தான் நடக்கணும், அதுக்குதான் இந்த உலகத்தின் இயக்கத்தின் பயணம். இது நீங்க அந்த கருணையில போகும்போது, ஒருமையில போகும்போது, அன்பா போகும்போது, இங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா அன்புனா அரவணைக்கு எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இங்கதான் உங்களுக்கு வச்சு சிக்கே. நீ எல்லாம் அறிவு பெறதுக்கு தான் அன்பு, நீ எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு அன்பு இல்லை. புரியுது? அந்த இந்த காப்பாத்துறது கிடையாது. இது சிற்றின்பத்தை கொடுக்கணும்னு நீ நினைக்கிற, பேரின்பத்தை கொடுக்கணும்னு நினைக்கிற அறிவு வரணும் உங்ககிட்ட. அதுக்கு முதல்ல சிற்றின்பத்தை கொடுக்குற மாதிரி முதல்ல நீ எல்லாரும் கருணையா காப்பாத்து, அவங்ககிட்ட அன்பை பாராட்டு. அதை அப்படி பண்ணினே போகும்போது இவங்களுக்கு எது சரி எது கொடுக்கலான்னு உங்களுக்குள்ள அந்த அறிவு வரும். எது இவங்களுக்கு இதோட முழுமையான இன்பமா எது கொடுக்க முடியும், அந்த அறிவு தானா வரும். அப்ப அந்த அறிவு வரும்போது தப்பு ரைட்டுன்ற ஒரு விஷயத்த இல்லைன்றது உங்க அறிவு புரிய வைக்கும். கெட்டது நல்லதுன்னு ஒண்ணு இல்லை, ஏற்றத்தாழ்வுன்னு ஒண்ணு இல்லை, புரியுது? இதெல்லாம் உங்களுக்குள்ள அது புரிய வைக்கும். அப்படி புரிய வைக்கும் போது அந்த இது என்னவா மாறணும், இது எப்படி மாறணும்ன்ற அறிவு உங்களுக்குள்ள அப்பதான் வரும். இல்லைன்னா இது இப்படிதான் மாறணும் ஒரு அறிவு இருக்கும் உங்ககிட்ட. புரியுதா சொல்றது? இது இல்லாம இருக்கிற அறிவு வரணும்னா இந்த உலகில் இருக்கிற அந்த அனைத்து விதமான சூழ்நிலை தாண்டிடணும். இது தப்பு, இதுதான் சரி, இது சரியில்லை, ஒழுக்கம், நேர்மை, உண்மை, இது எதுவுமே அங்க இருக்காது. அது எதுவுமே அதுல வராது. அந்த தன்மை தாண்டி போய் நிற்ப. அப்ப தாண்டி போய் நிக்கதான் உன் அறிவு எதை செஞ்சா இது பெஸ்ட்ன்ற அறிவு வரும் அந்த இடத்துல. அப்போ அந்த சூசிங் தான் போகும். அந்த சூசிங் தான் நான் சொன்னல, உலக ஏக்கம் நிற்கும். இன்னும் எல்லாமே நித்தியமான இன்பத்துக்குள்ள போனேன். அசைவுன்றது ஒண்ணு இருக்கக்கூடாது, ஏக்கம் என்ற ஒன்று இருக்கக்கூடாது. ஏக்கம்னு ஒண்ணு இல்லைன்னா இங்க எதுவுமே இருக்காது. அதுதான் நடக்கணும். இதுதான் முடிவான தீர்வு. இது நடக்கிறது ஒண்ணுதான் சரி, இதுதான் எல்லாருக்கும் நித்தியமான பேரின்பம், இது நடக்கணும் அப்படின்றது என்னோட விண்ணப்பம். இதுதான் என்னோட வேண்டுகோள். இதுதான் நான் கிரியேட்டரா இருந்து, இப்ப கிரியேஷனா இருந்து கிரியேட்டரா மாறி நிற்கிறேன். மாறும் போது எனக்குள்ள ஏற்படுற பெரிய எண்ணம் இதுதான். இதை எல்லாரும் சொல்ற அளவுக்கு சூழல் உருவானா அந்த நிகழ்வு சொல்லியாச்சு, அந்த நிகழ்வு ஸ்டார்டட் ஆயாச்சு. இதுக்கப்புறம் எல்லாரும் அதிகமா சொல்லினே வரணும், அந்த நிகழ்வு நடக்கும். ஆமா. அதுக்குதான் நீங்க கருணைன்ற ஒரு பாதையில போகும்போது அந்த ஒருமை குணத்தையும் அன்பையும் நீங்க வளர்த்துக்கும் போது செம பக்குவம் வரும். இப்ப இருக்கிறதே அதுவாதான் இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்ப வெறும் அன்பு மட்டும் பத்தாது, அந்த அன்பு அதிகமாகி ஒருமை குணம் வரணும். அந்த ஒருமை அனைத்து நான்ற புரிதல் வரணும். அனைத்து நான்ற புரிதல் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணா இதுக்கு சரியா இருக்குன்ற அறிவு தானா அதுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். ஏன்னா நீ தானே அனைத்துமா இருக்கிற, உன்னை எப்படி சரிப்படுத்தின்ற எண்ணம் வரல உன்ட்ட. அந்த எண்ணம், அந்த சரிப்படுத்தலாம் என்னன்றது இதுதான் சரியா இருக்கும், இதுக்கப்புறம் எதுவுமே. ஏன்னா அந்த அறிவு உன்கிட்டதான் இருக்கும். எப்படிமா இப்ப நம்ம எல்லாம் யாருக்கு சொன்னா சொல்லி அப்படி நம்ம இருக்க மாட்டோமா, நம்ம இல்லாம போயிடுமா, நம்ம இல்லாம போனா இந்த உலகம் என்ன ஆகும், பூமி என்ன ஆகும், இந்த கண்டெக்டே கிடையாது அங்க. அது யாருக்கு தெரியும்? கிரியேட்டருக்கு மட்டும்தான் தெரியும். புரியுங்களா? கிரியேட்டருக்கு உள்ள யாருக்கும் எதுவும் தெரியாது. அவங்களுக்கு தெரியணும்னு அவசியமே கிடையாது. அவங்கன்னு ஒரு பொருளோ நீன்னு ஒரு பொருளோ இல்லைன்றது உனக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க அப்படி எடுத்து நீ இருக்கிற நான் இருக்கிற அவங்க அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அது அவங்க கிட்ட இப்போ நான் சொல்லுவாங்க, அதுதான் போகவே கூடாது. ஏன்னா அதோட அறிவு அங்கே தான் இருக்குது. அப்போ கீழ்த்தட்டுல இருக்கிற அறிவு என்ன பேசும், அந்த இடத்துக்கு அது சந்தோஷம், அது எனக்கு இது வேணும் அப்படின்னு தான் பேசும். அதுக்கு தெரியல, சொல்ல முடியாது. அங்க சொல்லி நோடி தான் இருக்க எங்க தட்டணும், அங்க தட்டினா எல்லா வேலையும் முடிஞ்சிடும். உண்மைதானே? உண்மைதாங்க. போய் நீ எதனா சொல்லிருந்தா அது கேட்காது. அப்புறம் உன்ன மணிக்கு ஐடியா பண்ணி, ஏன்னா அந்த அளவுல தான் எல்லாமே இருக்கு. அதனாலதான் இந்த நீங்க அன்பு கருணை ஒருமைக்குள்ள போகும்போது இந்த அறிவு கொல்லப்படும். எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, ஏதோ ஆயிடும், அதெல்லாம் நடக்குமா நடக்காதான்றது உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. நடக்குன்றது அந்த மூலத்துக்கு தான் தெரியும். அந்த மூலமா நீங்க அந்த அன்பும் கருணையும் ஒருமை குணத்தை நீங்க வளர்த்துக்கும் போது தெரியும் நீங்களே மூலம்னு. அப்போ உங்களுக்கு நான்ன்ற ஒரு பொருள் இங்க இல்லாம ஆகணும்ன்ற எண்ணம் உனக்குள்ளே தோணும். ஒரு பொருள் இங்க இல்லாம ஆகணும்னு தோணும். இல்லாம ஆனா உணர்வு இருக்கும், அந்த உணர்வும் இல்லாம ஆகணும்னு தோணும். புரியுதுங்களா? எல்லாத்தையும் அது இல்லாம தான் ஆகும். அந்த இல்லாமன்ற ஒரு பொருளே இல்லாம ஆயிடும். அந்த நிகழ்வு நடக்கணும். நான் எண்ணத்தை நோக்கிதான் பயணம் போகுது. நான் இன்னும் அதை ஸ்டெப் பை ஸ்டெப் அது இன்னும் எப்படி இருக்கும், அது இன்னும் தன்மை அதை முடிச்சுட்டா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். அது எனக்கு தெரியும். ஏன்னா எல்லாமேன்றது நான் தானே.
அது நார்மல் பர்சனால அதை புரிஞ்சுக்க முடியாது. அந்த நீங்க அந்த அன்பும் உரிமையில வந்தீங்கன்னா நீங்களே சொல்றீங்க எல்லாமே நான் தானே. இப்ப நீயே எல்லாமே சொல்ற, நானே எல்லாமே சொல்றேன், அப்ப என்ன ஆச்சு? புரியுதா? இந்த வார்த்தை நீயும் நானும் சொல்றோம், அப்ப 2 பேர் சொன்ன அர்த்தம் எல்லாமேன்றது ஒரே பொருளை குறிக்குது. அப்ப உண்மை இவ்வளவு பலவான்றது ஒண்ணு கிடையாது, ஒரே பொருள் தான்ன்றது. அந்த ஒரு பொருள் நிலையா நிக்க ஆரம்பிச்சு, அந்த ஒரு பொருள் இந்த இவ்வளவு நாள் தெரியாம ஏற்பட்ட இந்த விளைவை திருப்பியும் தெரிஞ்சு க்ளோஸ் பண்ணி இது எப்படி இருந்ததோ அந்த சுகத்துக்குள்ள அன்னைக்கு போகும். இதுவே அதான் சொன்னாரு, ஆரம்பத்துல இருந்த சுகமே பெஸ்ட். அது விளையாட்டுக்கோசம் மூவ் அவுட் பண்ணிச்சு, அதோட அது நினைச்சா கூட அதை சரி பண்ணிக்க முடியல. சரி பண்றதுக்கு எவ்வளவு அது பக்கம் வரும், அது அதுவே போதுண்டா எப்பனா ஆட்டம் ஆட்டம் தெரியாம ஆடு நான் பட்டா பாடு எப்பா. உண்மையிலே நம்ம ஒரு மனிதன் எப்படி பாடு போறோம் அதே பாட்டு தான் அது பட்டு இருக்குது. ரெண்டு சேம் தான். உன் தரத்துக்கு சிறுசா தெரியும், அது தரத்துக்கு பெருசா தெரியும். அது தரத்துக்கு போய்பட்டா அது தரத்துக்கு இது ஒண்ணுதான். ஒரு எறும்போட தரத்துக்கும் அது படுற பாடம் நீ படுற பாடம் ரெண்டு ஒண்ணுதான். புரியுதா? ஆமா சரி. அந்த எறும்பு இதே போல உணவு வேணும், வீடு வேணும், என்னங்க பண்ண எது பண்ணும், அது பாடு பண்ணுது. அதே போல நீயும் பாடு பண்ண. உன் தரத்துக்கு சுத்தா சொல்லுவேன், அது தரத்துக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவேன். இப்ப அப்படிதான் நம்ம தரத்துக்கு இது சொல்றோம். அதோட இப்ப இயற்கையோட தரத்துக்கு எவ்வளவு பெருசு கண்டோம். அது தரத்துக்கு அதுவும் அதே தான், உன் தரத்துக்கு அதுவும் அதே தான், எறும்பு தரத்துக்கு அதே தான். எறும்பு எப்படி ஃபீல் பண்ணா நான் எப்படி இப்ப ஃபீல் பண்ணா அதே அளவு அது ஃபீல் பண்ணோம். அதே தான் சொன்னேன், இயற்கை அந்த ஃபீல் தான் பண்ணுது, நீ அந்த ஃபீல் தான் பண்ற. உன்கிட்ட என்ன ஃபீலோ அந்த ஃபீல் அங்கதான் உருவாகுது. அப்ப அந்த ஃபீல் அதுக்கு முடிஞ்சு எப்படி வரும்? ஏன்